இந்த திருப்பலியானது கடவுளுக்கு நன்றிதலாக ஆண்ட்ரூ வின்சென்ட் மெல்வான் விக்டர் இவரது 12வது பிறந்த நாள் என்று கடவுளுக்கு நன்றிதலாக அஸ்வினி ஜெனிஃபர் கடவுளுக்கு நன்றிதலாக இந்த திருப்பலியை பெற்றிருக்கின்றார்கள். மற்றும் மரித்த எஸ் சின்னப்பா, பி தெரேசா, ரோஸ்மேரி எட்வர்ட், பால் பிரசன்னா, ஆண்டனி அருள், துரைராஜ் பீட்டர், ஜோசப் சகாய்நாதன், கிளமெண்ட் ஜி ஜோன்ஸ் இவர்களுடைய ஆன்ம அழைப்பாளர்களுக்காக இந்த திருப்பலி ஆனந்தம் தரப்படுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளானது நமது பங்கிற்கு ஒரு விசேஷமான நாள் என்றால் எனக்குரிய ஒரு 80 பிள்ளைகள் உறுதி பூசுதல் என்னும் திருவுருச்சாதனத்தை பெற இருக்கின்றார்கள். இந்த திருப்பலில் விசேஷமாக தூய் ஆவியாரின் வரங்களை அந்த பிள்ளைகள் பெற்று ஒரு புனிதமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என விசேஷமாக ஜெபிப்போம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் தூய ஆவியாரின் நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 நாம் படிக்கின்றோம். உலகத்திற்கு நாம் அனைவரும் ஒளியாக இருக்க வேண்டும் என திருமுழுக்கு என்றும் திருவருட்சாதனத்தின் நேரத்தில் நம் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒளியை நமக்கு தந்திருக்கின்றார்கள். அந்த ஒளியை நாம் எப்படி பாதுகாத்து அந்த ஒளியை நாம் மற்றவர்களோடு பரப்பி வைத்திருக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த ஒளியானது நமக்கு மட்டும் இல்லை, மாறாக நமது குடும்பத்திற்கு, நமது நண்பர்களுக்கு இருக்கும் ஒரு ஒளியாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவரின் கட்டளையாக இருக்கின்றது. அந்த ஒளியானது மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து வாழும்போது நாம் மற்றவர்களுக்கு நல்லது செய்வது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இன்றைய நற்செய்தியில் பரிசேயர்கள் இயேசுவை ஒழிக்க வேண்டும் என்று திட்டமிடும் நேரத்தில் கூட ஆண்டவர் அனைவருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர் செயல்படுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நமக்கு எதிராக எத்தனையோ நபர்கள் தீயது திட்டமிட்டுக் கொண்டிருந்தால் கூட நாம் அவர்களுக்கு நல்லது செய்யும் போது நாம் ஆண்டவர் அமைத்த அந்த பாதையில் நாம் நடக்கின்றோம். இந்த நேரத்தில் விசேஷமாக நமக்கு எதிராக தீயன சிந்திக்கும் நபர்களை மன்னித்து நாம் செய்த அனைத்து தவறுகளையும் ஆண்டவரின் பாதத்தில் சமர்ப்பித்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாம் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்துக் கொள்கின்றார்கள். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். தங்கள் படுக்கையின் மேல் சாய்ந்து தீச்செயல் புரிய திட்டமிட்டு கொடுமை செய்ய முயல்பவர்களுக்கு ஐயோ கேடு. பொழுது புலர்ந்தவுடன் தங்கள் கை வலிமையினால் அவர்கள் அதை செய்து முடிக்கின்றார்கள். வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்துக் கொள்கின்றார்கள். வீடுகள் மீது இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றிக் கொள்கின்றார்கள். ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்கின்றார்கள். ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதுவே: இந்த இனத்தாருக்கு எதிராக தீமை செய்ய திட்டமிடுகிறேன். அதனின்று உங்கள் தலையை விடுவிக்க உங்களால் இயலாது. நீங்கள் ஆணவம் கொண்டு நடக்க மாட்டீர்கள், ஏனெனில் காலம் தீயதாய் இருக்கும். அந்நாளில் மக்கள் உங்களை பற்றி இரங்கப்பா இயற்றி, அந்தோ நாங்கள் அழிந்து ஒழிந்தோமே, ஆண்டவருடைய மக்களின் உரிமை சொத்து கை மாறிவிட்டது, நம்முடைய நிலங்களை பிடுங்கிக் கொள்கின்றார்கள், கொள்ளைக்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றாரே என்று ஒப்பாரி வைத்து புலம்புவார்கள். ஆதலால் நூல் பிடித்து பாகம் பிரித்து உங்களுக்கு தருபவன் எவனும் ஆண்டவரின் சபையில் இரான். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பல்லவி: ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதே. ஆண்டவரே, ஏன் தொலைவில் நிற்கின்றீர்? தொல்லை மிகு நேரங்களில் ஏன் மறைந்து கொள்கின்றீர்? பொல்லார்த்தம் இருமாப்பினால் எளியோரை கொடுமைப்படுத்துகின்றனர். அவர்கள் வகுத்த சதி திட்டங்களில் அவர்களே அகப்பட்டுக் கொள்வார்களாக. பல்லவி: பொல்லார்த்தம் தீய நாட்டங்களில் தற்பெருமை கொள்கின்றனர். பேராசையுடன் ஆண்டவரை பழித்து புறக்கணிக்கின்றனர். பொல்லார் செருக்கு உள்ளவராதலால் அவரை தேடார். அவர்கள் எண்ணமெல்லாம் கடவுள் இல்லை என்பது. பல்லவி: அவர்களது வாய் சாபமும் கபடும் கொடுமையும் நிறைந்தது. அவர்களது நாவினால் கேடும் தீங்கும் இருக்கின்றன. ஊர்களில் அவர்கள் ஒளிந்து காத்திருக்கின்றனர். சூதறியாதவர்களை மறைவான இடங்களில் கொலை செய்கின்றனர். திக்கற்றவர்களை பிடிப்பதிலேயே அவர்கள் கண்ணாயிருக்கின்றனர். பல்லவி: ஆனால் உண்மையில் நீர் கவனிக்கின்றீர். கேட்டையும் துயரத்தையும் பார்த்து
உதவி செய்ய காத்திருக்கின்றேன். திக்கற்றவர் தம்மை உம்மிடம் ஒப்படைக்கின்றனர். அனாதைக்கு நீரே துணை. பல்லவி. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரை எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் பரிசேயரோர் வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு இதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவர் பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறைவாக்கினராகிய எசாயா உரைத்த பின்வரும் வார்த்தைகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் என் தொண்டர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றியுடன் வெளிப்படுத்துவார். நேரிய நாணலை முறியர், புகையும் திரியை அணையர். எல்லா மக்களினங்களும் இவர் பேரில் நம்பிக்கை கொள்வர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் என்று சொல்லும்போது எல்லா மனிதர்களுக்கும் சில குணாதிசயங்கள் இருக்கின்றது. அந்த குணாதிசயங்களுக்கு ஏற்றபடி அவர் நல்லவர்களா அல்லது தீயவர்களா என்று நாம் அவர்களை நிலை போடுகின்றோம். ஒரு முறை ஒரு வயதானவர் அவர் கடற்கரையில் நடந்து செல்லும்போது ஒரு தேனியை பார்க்கின்றார். அந்த தேனியை பார்க்கும்போது அது தண்ணீரில் இருக்கும்போது அந்த தேனியை காப்பாற்ற வேண்டும் என அவர் அந்த தண்ணீரிலிருந்து அதை எடுத்து வெளியே எறிய முயற்சி செய்கின்றார். அவர் அவரது கையில் எடுத்த உடனே அந்த தேனியானது அவரை கொத்த தொடங்குகின்றது. அப்பொழுது அவரோடு இருந்தவர்கள் அவரிடம் சொல்கின்றார், அந்த தேனியை நீ ஏன் காப்பாற்ற போனாய்? அதை அப்படியே விட்டிருந்தால் அது அதை காப்பாற்றிக் கொண்டிருக்கும், அல்லது அது இறந்து போய் விட்டிருக்கும். நீ ஏன் அதை காப்பாற்ற போனாய்? அப்பொழுது அந்த மனிதர் வயதானவர் சொல்கின்றார், எனது குணாதிசயமானது மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும் என, மற்ற உயிரினங்களை காப்பாற்ற வேண்டும் என, அதனால் நான் அதை காப்பாற்றினேன். ஆனால் அந்த தேனியின் குணாதிசயம் கொத்த வேண்டும் என, அதனால் தான் அது என்னை கொத்தியது. எனது செயலை நான் செய்தேன், அதன் செயலை அது செய்தது என்று சொல்லி அவர் தொடர்ந்து நடந்து செல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்க்கையில் நமக்கு என குணாதிசயங்கள் எத்தனையோ இருக்கின்றது.
அந்த குணாதிசயங்களை வைத்துக் கொண்டுதான் இவர் நல்லவரா கெட்டவரா, அல்லது நான் நல்லவனா கெட்டவனா என்று நாம் இடை போட முடியும். இன்றைய நற்செய்தியின் வழியாக அனைத்து யூதர்களும் ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கும் போது கூட ஆண்டவர் அவரது குணாதிசயமான நன்மையை மற்றவர்களுக்கு தருகின்றார். தீயது சிந்திக்கும் மனிதர்களுக்கும் குணமாக்கி அவர்களை நலமாக்கி வீட்டிற்கு அனுப்புகின்றார். அன்பானவர்கள், இன்றைய நற்செய்தியின் வழியாக 3 பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, நமது வாழ்க்கையில் நண்பர்கள் மற்றும் எதிரிகள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். இந்த தருணத்தில் சொல்வார்கள், நமக்கு அருகில் இருப்பவர்கள் எதிரிகள், நமக்கு தொலையில் இருப்பவர்கள் தான் நண்பர்கள் என்று. நண்பர்கள் எதிரிகள் யார் என்று நாம் புரிந்து கொண்டால் முதலில் நமது வாழ்க்கையை மிகவும் எளிதாக நாம் நடந்து செல்லலாம். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவருக்கு தெரிந்திருந்தது, இந்த யூதர்கள் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றார்கள் என்று. அதை தெரிந்து கொண்டு அங்கிருந்து அவர் சென்று விட்டார். நமது வாழ்க்கையில் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும் போது நாம் அங்கேயே நின்று கொண்டிருந்தால் அல்லது அவரோடே தங்கியிருந்தால் அந்த சூழ்ச்சியில் நாம் சிக்கிக்கொள்வோம். அதனால் நமக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்யும் போது அங்கிருந்து சென்று விட வேண்டும். நமக்கு நல்லது சிந்திக்கும் நபரோடு நாம் என்றும் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நமக்கு தீயது சிந்திக்கும் நபர்களுக்கு நாம் நல்லது செய்ய வேண்டும். இதுதான் நமது கிறிஸ்துவ சமுதாயத்தில் அல்லது இயேசு கிறிஸ்துவின் ஒரு எண்ணமாக இருக்கின்றது. எத்தனையோ தீமைகளை நமது எதிரிகள் நமக்கு செய்தால் கூட நாம் அவருக்கு நல்லது செய்யும் போது அவர்களின் மனம் மாறும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். நமது வாழ்க்கையில் எத்தனையோ எதிரிகள் நமக்கு எதிராக சூழ்ச்சியை செய்து நமது வீழ்ச்சிக்காக காத்துக் கொண்டிருக்கும் தருணத்தில் அவருக்காக நாம் ஜெபித்து அவருக்கு ஒரு தண்ணீரை தரும்போது அவர் மனம் மாறும் என்று நாம் நம்ப வேண்டும். மூன்றாவதாக, நாம் அனைவரும் நன்மையை நோக்கி நடந்து செல்ல வேண்டும். மற்றவர்கள் இதை செய்கின்றார்கள், நானும் அதை செய்கின்றேன் என்று நாம் சிந்தித்து நாம் அப்படி செய்தால் நாம் அனைவரும் தீயவர்களாக தான் இருப்போம். கிறிஸ்துவ திருவருட்சாதனமாகிய திருமுழுக்கை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் நல்லவர்கள். அன்பானவர்களே, அந்த நன்மையை கடைபிடித்து அந்த நன்மையை ஏற்றுக்கொண்டு வாழும்போது நாம் அனைவரும் இயேசுவின் உண்மையான சீடர்களாக நாம் வாழ்கின்றோம். அதனால் நாம் அனைவரும் நன்மையை நோக்கி நடந்து செல்ல வேண்டும். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், ஒரே ஒரு நெருப்பு பெரிய ஒரு தீயை உண்டாக்குகின்றது. நமது உள்ளத்தில் இருக்கும் இயேசு கிறிஸ்து என்னும் அந்த நெருப்பை மற்றவர்களோடு பரவி அதை ஒரு பெரிய ஒரு தீயாக மாற்ற வேண்டியது நமது கடமையாக இருக்கின்றது. இன்றைய திருப்பலியில் விசேஷமாக நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும் அனைவரையும் ஆண்டவரின் பாதத்தில் சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் எதிரிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் மனம் மாறி அனைவரும் ஆண்டவர் அமைத்த அந்த அன்பின் பாதையில் நடந்து செல்ல வேண்டும் என இன்றைய திருப்பலியில் விசேஷமாக மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் தாய் நினைவை கொண்டாடும் நான் உம்மை
இப்பலியின் காணிக்கை உமக்கு ஏற்றதாய் அருள் துணையாய் உமக்கு நிலையான கொடையாக மாறுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாற்றுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டலமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொள்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் பீட்டர் மச்சாதோ, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இறந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வருவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்பிடிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் உயர்ந்தது போற்றப்படுகிறது. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். அன்பார்ந்தவர்களே, இதோ இறைவனின் செம்மறி. யூத சமுதாயம் அனைவரும் இவருக்கு எதிராக இருந்த போது கூட நம்மை அன்பு செய்து நமக்காக அவரது உயிரை அர்ப்பித்தவர். செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேர் பெற்றோர். என் ஆண்டவரே, என் இடத்தில் நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், இதனால் நான் இல்லை.
மனதுக்கு ஆறுதலும் அலையிடும் மனதுக்கு நிம்மதியும் அழுதிடும் மனதுக்கு ஆறுதலும் அலையிடும் மனதுக்கு நிம்மதியும் அழித்திட என்னை அழைத்துள்ளார் அழித்திட என்னை அழைத்துள்ளார் யூபிலியான இறைவேண்டல் விண்ணுலகத்திலே உம் திருமகனும் என் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியான வழியாக எங்கள் இதயங்களை நீர் பற்றியது செய்த பிறகு சுடரும் உமது அரசை வருகைக்காக எதிர்நோக்க எங்களின் கட்டி எழுப்புவதாக நற்செய்தியின் இறைகளை நாளும் வளர்ந்தெடுக்கவும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையை ஆற்றல் அறிந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உலகளும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகமும் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருகளில் மாற்றம் பெறுவதாக. யூபிலிட்டி ஆண்டவரின் அருள் விண்ணக செல்வதற்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதலுக்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஆதனால் உமது அருளின் நிறைவா மாட்சியூறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சி துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களை பின்பற்றி உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. பாந்தவர்களே, 2 அறிவிப்புகள். முதலாவதாக, நாளை உலக தாத்தா பாட்டிகள் தினம் என்று அறிக்கையில் சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த தாத்தா பாட்டிகள் நாளை 28ஆம் தேதி, அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆனதற்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதாக, இன்று மாலை 5:30க்கு நமது பங்கின் பிள்ளைகள் திருவருட்சாதனத்தை உறுதி பூசுதல் திருவருட்சாதனத்தை பெற இருக்கின்றார்கள். அவருக்காக ஜெபிக்கும் போது நீங்களும் இந்த திருப்பலியில் வந்து பங்கு பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாள் சனிக்கிழமையானதால் அன்னையை புகழ்வோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர்கள், உன்னுடைய திருவயிற்றின்
அச்சிஷ்டமரியாதை இயேசுவின் மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாதை இயேசுவின் மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே